அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் வந்து 4 நாள் தொடர்ந்து லீவு வருது அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திர தினம், கோகுலாஷ்டமி இந்த மாதிரி தொடர்ந்து 4 நாள் லீவு வருதுன்னு சொல்லி 2 பிரம்மாண்ட படங்கள் இறக்கியிருந்தாங்க. ஒரு தமிழ் ஃபீல்டு சரி, ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு இந்த மாதிரி பேன் இண்டியா லெவலில் ஒரு 2 படம் கவனம் இருக்கிற படங்கள். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள். அதில் ஒன்று கோலி. இந்த படம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம். அதனால கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து உலக அளவுலேயும் ப்ரீ சேல்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது கூட இன்னொரு படமாக ரிலீஸ் ஆன படம் தான் வார் 2. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. ஏன்னா கூலி படத்தோட இந்த படம் வந்து ஒரு கிளாஷ் ஆகி வர படம், அதோட மோதிர படம். அது இல்லாமல் இந்த படம் வந்து ஒய்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி யஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்பை யூனிவர்ஸில் வர்ற படம். அந்த ஸ்பை யூனிவர்ஸ் வந்து 2012 ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரியான படங்கள் உலக அளவில் போயிட்டு எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், ப்ரொடக்ஷன் நிறுவனம். ஒய்எஸ்ஆர் ஸ்பை யூனிவர்ஸ்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். இங்கே எப்படி எல்சின்னு சொல்லி ஃபேமஸாக பேசுகிறோமோ அது மாதிரி பாலிவுட்டில் ரொம்ப மிக பிரபலமான அந்த ஒரு நிறுவனம். யஷ்ராஜ் தான் அந்த படத்துக்கு, யஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் ஆதித்யா சோப்ரா தான் இந்த படத்துக்கு பிரம்மாண்ட ப்ரொடியூசரு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த வருஷத்தில் வந்த மிகப்பெரிய பட்ஜெட் படங்களில் ஒன்று 400 கோடி. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் இப்போதைக்குள்ள அதிகமான பட்ஜெட்டில் உள்ள படம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா 400 கோடி பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த படம் பொருட்செலவில் உலகத்தில் பல ஊர்களையும் பல நாடுகளையும் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட படம். மிக பிரமாண்டமான பொருட்செலவில் பணத்தை தனியாக செலவழித்து எடுக்கப்பட்ட படம். அது இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தெலுங்கில். அவர் வந்து ஹிந்தியில் முதல் தடவையாக அறிமுகம் ஆகுறாரு. அது இல்லாமல் ஏற்கனவே 2023 வந்த வார் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். இந்த படத்தை ஸ்டாண்டலோனா பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக அதுவும் நல்லாவே ஓடிச்சு வார் படம். அதில் நடித்த ரித்திக் ரோஷன் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இணையான கேரக்டரில் ஜூனியர் என்டிஆரும் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கேஆர் துரையும் நடிச்சிருக்காங்கன்னும் போது இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பரபரப்பாக பேசப்படுது, அந்த வார் படத்தை இயக்குன ஆதித்ய சோப்ரா வந்து இந்த படத்தை இயக்கலை. அவர் தான் வந்து பதான் சொல்லி ஷாருக் கான் அவர்களை வச்சு ஒரு படம், பிரம்மாண்டமான படத்தை கொடுத்தவர். அவர் இந்த படத்தை இயக்க வரும் பார்த்தாங்க இல்லை. இந்த படத்தை அனில் முகர்ஜின்னு சொல்லி பல ஃபிலிம்ஃபேர் அவார்டுகள்லாம் வாங்கின இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகளோட வந்த வார் 2 படம் கூலி படத்தோட கிளாஷ் ஆன படம். இந்த படம் சக்ஸஸ் ஆச்சா, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதை பற்றி டீட்டெயிலான விஷயங்கள் படத்தோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, பார்ட் 1ல் வந்து ஒரு ராய் ஏஜென்ட்டாக இருந்த, ஒரு இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்த ரித்திக் ரோஷன் அதிகாரி தான் அவர் வந்து அதுலேருந்து விலகி இப்போ ஃப்ரீலான்ஸ் கில்லராக வந்து செயல்பட்டுட்டு வர்றாரு வெளிநாட்டுன்ற மாதிரி தான் கதைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவரால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல், பல நாடுகளோட ஒரு டைப் வச்சு இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்தியாவை வீக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்குறான்னு சொன்ன உடனே இந்திய அரசாங்கம் வந்து ராய் ஆஃபீஸராக இருக்க விக்ரம் வந்து களத்தில் இருக்குது. அவர் தான் ஜூனியர் என்டிஆர். ஸோ அவர் போயிட்டு இந்த ஒரு ஆப்ரேஷன்ஸில் இறங்கி ரித்திக் ரோஷனை வந்து அழிச்சிட்டு இந்தியாவை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. அப்படி போகும்போது ரித்திக் ரோஷன் யாருன்னு அவருக்கு தெரிய வரும்போது தான் பல ட்விஸ்ட்டுகள் வருது. அது இல்லாமல் ரித்திக் ரோஷனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் பல கிளாஷ் ஆகி யார் அது கடைசியில் வின் பண்ணாங்க, கிளைமேக்ஸில் என்னாச்சுன்னு பரபரப்பான ட்விஸ்டோட சொல்லி முடிக்கிறது தான், அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறது தான் இந்த வார் 2. இனி இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி தான். பெஞ்சமின் வந்து உலகத்தில் பல நாடுகளுக்கும் படம் ட்ராவல் ஆகுது. ஜெர்மனி, அப்புறம் ஸ்பெயின், அப்புறம் இலங்கை, இந்தியாவிலேயே பல ஊர்களுக்கும் ட்ராவல் ஆகுது. அது இல்லாமல் எக்கச்சக்க ஊர்கள், மியான்மர் மாதிரியான பகுதிகள், ஜப்பான் மாதிரியான பகுதிகள், அப்படி ஏகப்பட்ட இடங்களும் கவர் ஆகுது. அந்த ஊர்களெல்லாம் வந்து நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு. அந்த ஊர்களுக்கு நம்ம நேரில் போய் ஒரு ஃபிட்னஸாக பார்த்தா எப்படி இருக்குன்றாங்கல்ல, நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு பிரம்மாண்டமான படம்ன்றது பல நாடுகளுக்கும் ட்ராவல் ஆகி பண்ணதுலேயே அந்த 400 கோடி பட்ஜெட்டு கண்டிப்பாக ஒர்த்தான படம்னு சொல்லி பணத்தை தனியாக செலவழித்து அதுக்கு நல்ல ஒரு இன்புட் கிடைக்கிற அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக வந்து சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. நல்ல ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. பல காட்சிகள் வந்து நம்மளே பிரமிக்க வைக்கிற அளவில் இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்பெயினில் நடக்கிற ஃபைட்ஸு, அது இல்லாமல் பல ஒரு போட் ஃபைட் ஒன்று, அது இல்லாமல் ஃப்ளைட்டில் வச்சு ஒரு ஃபைட்டு, ட்ரெயினில் ஒரு ரன்னிங் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒரு பைக் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸ்பெயின் ஃபைட்லலாம் ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே கேமரா பூந்து வெளியில் வரும். ஸோ டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டான படம்.
அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் பல இடங்கள்ல வந்து கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லாவே இருக்கு டெக்னிக்கல் டீம். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் நல்லா பிரமிக்க அளவில் இருக்குது. ஹாலிவுட் படங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு இந்திய படம். ஏன்னா இந்த ஒய்எஸ்ஆர் யூனிவர்ஸ்லவே நல்லா பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. பிரதான், அப்புறம் வார் படங்கள் மாதிரியான ஒரு அந்த ஃபார்மேட்டில் இந்த படத்தையும் ஸ்பை நியூஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி சவுண்டாக தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் பிரீத்தமோட சாங்ஸ் எல்லாமே ஓரளவு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அது ரொமான்டிக்காக ஒரு பாட்டு இருக்கும். ரித்திக் ரோஷனுக்கும் கேஆர் அத்வானிக்கும் அந்த போர்ஷன்ஸ் நல்லாவே அந்த மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் இன்னும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பின்னி பல்ல எடுத்திருக்காங்க. படத்துக்கு தேவையான அந்த ஒரு ஹாலிவுட் லெவல் மியூசிக்கை வந்து கொண்டாந்துருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள். அது இல்லாமல் படத்துக்கு கதையும் எழுதி கூட இணை இணை கதையும் எழுதியிருக்காரு. ராகவன்றவரும் கூட சேர்ந்து ஆதித்ய சோப்ரா படத்தோட ப்ரொடியூசர் தான் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் இந்த மாதிரி பிரம்மாண்ட படத்தை பார்த்து எல்லாருமே அந்த வெளிநாட்டுக்கு ட்ராவல் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்த அந்த ப்ரொடியூசரான ஆதித்ய சோப்ரா அவர்களுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவரும் ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்காரு. ப்ரொடியூசர் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இனி படத்தோட கேஸ்டிங் பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் பார்த்தா ரித்திக் ரோஷன் அவர் வந்து ஹாலிவுட் நடிகர் மாதிரியே இருக்கார் ஸ்டைலிஷாக. அவரோட அந்த ஒரு ஃபிசிக்கும் நல்லா இருக்கு. ஒரு அந்த ஒரு கில்லருக்கான அந்த கெட்டப்பு எல்லாமே அந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான அந்த ஸ்பை யூனிவர்ஸில் வர மாதிரியான அந்த நடிகர்களுக்கு உண்டான ஒரு நடைமுறை பாவனை அந்த ஸ்டைலிஷாக நல்லாவே ஒரு ரோலை வந்து நல்லா லீட் பண்ணுறாரு. எப்படி ஹாலிவுட் படங்கள் ஹீரோ பார்க்குற மாதிரியான அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஸ்டைல், அதில் அந்த ஸ்வாக் எல்லாமே நல்லா இருக்கு. ரித்திக் ரோஷன் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சிறப்பாகவே ஒரு ஆக்ஷன் சீன்லையும் சரி, ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ்லையும் நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஃப்ரெண்டை நினச்சி உருகுறது, பல காட்சிகளை நல்லாவே பண்ணியிருக்காரு ரித்திக் ரோஷன். அவர் நடிப்பு நல்லாவே கவனம் இருக்குது. ஒரு கிரே ஷேட் மாதிரியான உள்ள மாதிரி போய் முடிகிற கதை தான் ஜூனியர் என்டிஆரான கேரக்டர். அவர் வந்து தெலுங்குல மாஸ் ஹீரோ. முதல் தடவை ஹிந்தியில் வந்திருக்காரு. அவரும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப கூலாக காமிச்சிக்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இயல்பாக நடிச்சிருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அவரும் நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சு. அந்த இதுலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அதில் ஃபுட்பால் அடிச்சுட்டு வர சீன் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அது பண்ணியிருக்கலாம். அவர் நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் அந்த தலையில் முடி கூட கலையிலன்றது நம்ப முடியல. அவரும் ஈக்குவலான கேரக்டர் தான் ரித்திக் ரோஷனுக்கு. அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அறிமுகம் ஹிந்தியில். நீ பல ஹிந்தி படங்கள்லையும் பார்க்கலாம். பேன் இண்டியா ஸ்டார் மாதிரி நல்லாவே நிறைய படங்கள் பண்ணவர் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் கேஆர் அத்வானி அவங்க வந்து கொடுத்த சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான். எப்படி பதானில் வந்து தீபிகா படுகோன் கேரக்டர் மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஃபாரின்லாம் போயிட்டு அந்த கன் ஷாட் ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பிகினிஷா ஒரு ஒரு சீன் இருக்குது ஒரு பாட்டில். அதே வந்து கொஞ்சம் தவறுதற்கலான்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவங்களும் நடிப்பும் நல்லா வருது கேஆர் அத்வானிக்கு. ஏற்கனவே சிறந்த நடிகை தான் அவங்க ஹிந்தியில். இந்த படத்துக்கு அவங்களும் வந்து பலம் சேர்க்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அஷுதோஷ் ராணா, அப்புறம் அனில் கபூர் இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அனில் கபூர் ஒரு சீனில் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டில் வந்து அந்த ரித்திக் ரோஷனையும் கேஆர் அத்வானியும் காப்பாற்றுவார். சொன்னால் ரிவீல் ஆகிடும். அது கிட்டத்தட்ட விக்ரம் படத்தில் கமல் அவர்கள் ரோல் மாதிரி. ஏன்னா இந்த படத்துலேயே அவர் சப்போர்ட்டிங் மாதிரி நல்லாவே படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அனில் கபூர். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் வயசானும் போது நமக்கும் வயசாகிடுச்சுன்னு ஃபீல் வரக்கூடிய அளவில் தான் இருக்குது அனில் கபூர் பார்க்கும்போது. இருந்தாலும் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபாரின் லொகேஷன்ஸ்லாம் நமக்கு நல்ல ஒரு பாலிவுட் படங்கள் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்குது. ஆக்ஷன் கோரியோகிராஃபர் கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கார் சேசிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவும் பிரம்மாண்டமாகவே எப்படி நம்ம வந்து மிஷன் இம்பாசிபிள் அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்தா எப்படி நம்ம பிரமிப்பு ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான கார் சேசிங் குறிப்பாக ஸ்பெயினில் நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். படம் ஆகும் மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா நம்ம உலக படங்கள்லாம் இந்த மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், அர்னால்ட் படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு இடங்கள்லான்ற மாதிரி தான் ஒரு சலிப்பு வரக்கூடும். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லா கவர் ஆகும். அது இல்லாமல் படத்தில் வந்து இந்த ஸ்பை யூனிவர்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்து பல படங்கள் பழகப்பட்ட அதே ஸ்டோரி தான். வார் படத்தில் வர மாதிரி, அப்புறம் பதானில் வர மாதிரி, ஜவானில் வர மாதிரி அந்த மாதிரியான ஸ்பை யூனிவர்ஸ் கதைக்களம் தான். இப்படி தான் போகும், இப்படி தான் முடியும்னு செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக நம்மளால யூகிக்க முடியுது. அது இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் சில சீன்ஸ்லாம் ஃபைட்லாம் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாலும் ஒரு சில இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சிகளை வர்றதால கொஞ்சம் சலிப்பு தட்டுதுன்னு மறக்க முடியல என்னால். அது இல்லாமல் படத்தில் லாஜிக் படத்தில் சுத்தமாக இல்லை. எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான காட்சிகளை நம்பகத்தன்மைக்கு சவால் விடுற அளவில் இருக்குது. அதை கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு
கொடுத்த காசுக்கு நல்ல வெளிநாடை சுற்றி காமிக்கிற மாதிரியான படங்கள், ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கணும். படம் ஓரளவுக்கு நல்லாவே போர் அடிக்காம போகணும்னு நினைக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கக்கூடிய படம் தான் இது. படத்தில் வந்து ஒரு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, அந்த பிகினி சீன் இருக்குது கேராதுவனிக்கு. மற்றபடி யூஎஸ் 16 ப்ளஸ் தான் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான் அது. ஸோ அது மட்டும் பேரண்டல் கைடன்ஸ் யூஎஸ் 16 தான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட வெர்டிக்ட் என்னன்னா, படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான படம். உங்களுக்கு அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி பிடிக்கும், அந்த ஃபாரின் ஸ்பை த்ரில்லர் மாதிரியான படங்கள் பிடிக்கும், வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட மாதிரியான விஷுவல் நல்லா ஒரு அப்பீலிங்காக இருக்கிற நல்ல கேமரா ஆங்கிள்ஸ்லாம் இருக்கணும் படங்கள்லாம் பிடிக்கும். போர் அடிக்காமல் போகணுன்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா தேட்டர் மெட்டீரியல் தான் அந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த பிரம்மாண்டம், படத்தை தன்னுயாக செலவு பண்ணி 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், இந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ தேட்டரில் டைம் இருந்தால் ஒன் டைம் பார்க்கலாம். அபோவ் ஆவரேஜான படம் தான் இது. எந்த அளவு ரொம்பவும் மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொடுத்த காசை வந்து ஜென்யூனாக பட்ஜெட்டில் செலவு பண்ணி நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் ஓடிட்டு இருக்கு. தமிழ் தெலுங்கு டப்பிங்லேயும் நல்லாவே சிங்க் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தா நல்லாவே இருக்கு. அது இல்லாமல் இந்த படம் ஹிந்தி டைரக்ட் வெர்ஷனும் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து உலக அளவுலேயும் ஓரளவு வசூலை குவிச்சிட்டு வருது. ஸோ இந்த படம் வீக்கெண்டில் நல்ல கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 400 பட்ஜெட் கண்டிப்பாக கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வருமானது வர நாட்களில் தான் தெரியும். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னெடுத்துங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனங்களை முழு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.